சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयं समग्रं मां यथा ज्ञास्यसि तच्छृणु. श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं तमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहा नातिमानिता भवन्ति सम्पदम् दैवीम् अभिजातस्य भारत. இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க லட்சியத்துக்கு தகுந்தாப்பல நம்மளுடைய வாழ்க்கையானது அமையணும். அப்ப அதற்காக என்ன செய்யணும்? சத்துவ குணம் நமக்கு வந்தாகணும். இப்ப சத்துவ குணம் பிரதானமா நம்மள ஆக்கி ஆகணும். அப்படி ஆனாதான் இது ஞானம் நமக்கு வரும். நமக்கு தமசு ரஜஸ்ல கலந்து சத்துவம் எப்பயோ எங்கேயோ வரக்கூடிய இருக்கிறது. அந்த சத்துவம் நம்மளுடைய சுபாவமா மாறணும். புரியுதா? இப்ப நமக்கு கோபம்ன்றது ஒரு சுபாவமா இருக்கிறது. அதெல்லாம் எங்கேயும் டியூஷன்லாம் வச்சுக்காம நமக்கு கோபம் வருது, தானாவே வருது, பிறக்கும் போதே வருது. ஓகே, அதெல்லாம் சுபாவம் பேரு. அது போல சத்துவ குணம் நேச்சுரலா வரணும். நேச்சுரலா வர்றதுக்கு வரல. நம்ம என்ன செய்யறது? பிறக்கும் போது சத்துவ குணத்துல பிறக்கல. ஓகே, நான் கௌசல்யா குழந்தையா இல்ல, அதனால சத்துவத்துல இல்ல. ஓகே, அப்ப என்ன செய்யணும்? விட்டுறக்கூடாது. ஃப்ரீவீல் இருக்கு, புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்துவ குணத்தை வரவழைக்கணும். வரவழைச்சுட்டா இவர் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இந்த ஞானம் 2 நிமிஷம் தான். சத்துவ குணம் வரவழைக்கிறதுக்கு
பல ஹவர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணும், டே டுகெதர் ஒர்க் பண்ணும், இயர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணும். ஓகே, ரெகுலரா அவேர்னஸோட இருந்தா தான் இது முடியும். ஏன்னா இப்போ இது இன்னைக்கே முடிஞ்சு போடும். ஓகே, நாளைல இருந்து வேற டாபிக் போயிடுவோம், அடுத்த நாள் டாபிக் போயிடுவோம். அப்ப என்ன ஆகும், இது இன்னைக்கு பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நாளைக்கு மறந்து போயிடும். நாளைக்கு அந்த டாபிக் பூஸ்ட் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். மீதி எல்லாம் டாபிக் சும்மா கேட்டு தெரிஞ்சுங்க, அதெல்லாம் மறந்துட்டா கூட பரவாயில்ல. இந்த சத்துவ குணத்துக்கு வரணும்ன்றத மாத்திரம் எம்பசைஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா கோல்னு இப்படி பிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா சரக்க கத்தி எடுத்துட்டு இல்லையா அப்படின்வா, அதுதான் மறந்துட்டேன். எது இம்பார்ட்டன்டா, ஒரு மேரேஜ்ல தாலி வச்சுட்டு வந்துட்டா சரட, ஏடா சரட இல்ல நீ தான் வச்சு, நான் வச்சு, சீக்கிரம் கொண்டு வருவாங்க, முகூர்த்தம் முடிய போறது, அப்படி அவரு வேற. எது இம்பார்ட்டன்டா அதை விட்டுட்டு மிஸ் பண்ணிடுவான். இல்ல பிஸ்து இருக்கான்னு எல்லாத்துலயும் இருக்கான். ஓகே, அதை மாத்திரம் விட்டுட்டு வந்துருவான். இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லையா, அது மாத்திரம் விட்டுட்டு வந்துருவான். புரியுதுல? அதனால வேதாந்தி எல்லா விஷயமும் எல்லாம் டக்கர் தான். ஆனா இந்த சத்துவ குணத்துக்கு வேண்டிய என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் மிஸ்ஸிங். புரியுதா? மத்ததெல்லாம் மிஸ்ஸிங். ஆனா நமக்கு ஒரு காலத்துல இல்லைன்னா ரெண்டு காலத்துல ஈஸியா வந்துடும். புரியுதா? இதுக்குதான் அயராது பாடுபடணும். அகிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாகா, சாந்தி, அபைஷுனம். இது முதல் வரியில இரண்டாவது ஸ்லோகத்துல. பூதேஷு தயா, அலூலுப்துவம், மார்தவம், ஹிரிஹி, அச்சாபலம். இதெல்லாம் இரண்டாவது வரியில சொல்றாரு. ஓகே, இப்ப என்னன்னா நம்ம 10வது குணத்துக்கு போனோம். 10வது குணம் என்ன? அகிம்சா. இந்த அகிம்சா பத்தி இப்ப நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன்? பல தடவை சொல்லியாச்சு. ஓகே, சில பேருக்கு கணத்துல போட்ட கல்லு மாதிரி ஊறும், அது ஊறவே இல்லை. ஓகே, லவ் ஃபார் லவ், நீ குலோப் ஜாமுன் மாதிரி அப்படியே ஊறணும் அன்புனால. ஒன்னும் செல்ஃபே எடுக்கல. சில குலோப் ஜாமுன் ட்ரை குலோப், ட்ரை ஜாமுன். நான் அந்த ட்ரை ஜாமுன் சொல்லல, அந்த ஒரிஜினல் குலோப் ஜாமுன் இருக்குல்ல, அப்படியே ஊறணும். ஓகே, அத முன்னாடி கடிச்சா அப்படி இருக்கணும், நடுவில் கடிச்சாலும் இருக்கணும், அப்படியே ஊறி இருக்கணும். எதனால? அன்புனால ஊறி இருக்கணும். ஓகே, உன் வாழ்க்கை இருக்க அன்புனால ஊறணும். அதனால என்ன? இம்சக்குரியாத். ஓகே, ரொம்ப டீட்டெயிலா எடுத்துருக்கு. அகிம்செல்லாம் டீட்டெயிலா இருக்கிறது. ஓகே, அது ஏன் உள்ளர போகும்போது வாழ்க்கையில பரீட்சை பண்ணும்போது மிஸ் பண்றதுன்னு தெரியல. புரியுதா? அந்த நேரத்தில் ஒரு அப்படி சொல்றாருல்ல பீஷ்மா, உடனே என்ன பண்றாரு? வெறும் ரதத்துல பாருங்க, இந்த மகாபாரத சண்டை எல்லாம் பாத்தீங்க, எல்லா ஆயுதத்தையும் அப்படியே எப்பயும் வச்சுட மாட்டாங்க. ஓகே, எப்ப வேணுமா அப்படி பண்ணுவாங்க. உடனே அந்த வில்லுல அப்படி புரியுதா? இனிலேருந்து அகிம்சா அகிம்சா சொல்லிட்டு வேண்டாம், எங்க ப்ராப்ளம் வருதோ அங்க அப்படி விடணும். புரியுதுல? அந்த இடத்துல அது எதிரி அட்டாக் பண்ண முடியும். அங்க மாத்திரம் விட்டுட்டுன்னு வச்சுக்க, கர்ணன் மாதிரி ஒர்க் பண்ணினா போக வேண்டியதான். கர்ணன் என்ன ஆகும்? ஆபத்து டயத்துல மாத்திரம் அவன் கற்ற வித்தைகள் வராது. அப்படி ஒரு சாபம் அவனுக்கு. ஓகே, நிறைய கர்ண மகாராஜா இங்க இருக்காங்க. அதனால ஆபத்து டயத்துல மிஸ் ஆயிடும். எப்ப நமக்கு வேணுமோ அந்த மாத்திரம் அஸ்திர சாஸ்திரம் பயன்படாது. என்ன பாருங்க, துரதிஷ்டம். சரி போட்டோம், இதுவே ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் பேசுறது இம்சப்படுத்துற மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால அதை விட்டுருவோம். புரியுதா? இங்க என்ன ப்ராப்ளம்னா அடுத்த கோணத்துல பார்ப்போம். யுத்தஸ்வ பாரதன்றார் கிருஷ்ணர். அகிம்சா பத்தி 13ல சொல்றாரு, இங்க சொல்றாரு, பின்னாடி சொல்வாரு, முன்னாடி சொல்றாரு. ஒரு கான்ட்ரடிக்ட். ஏதாவது ஒரு மனுஷனுக்கு முன்ன பேசுறவன் இப்பதான் 13வது அத்தியாயத்தில் சொன்னாரு, அதுக்கப்புறம் இங்க சொல்றாரு. அப்புறம் வழிநடுங்க யுத்தஸ்வ பாரத, யுத்தஸ்வ பாரத. சண்டை போடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அகிம்சா. புள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டில ஆட்டினாடும். அந்த கதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல, அப்படி தோணும். புரியுதா? அது இல்ல, கான்ட்ரடிக்டா கிருஷ்ணர் பேச மாட்டாரு, சாஸ்திரம் பேசாரு. நமக்கு புரியலன்னு சொல்லணும். புரியுதா? எப்பவுமே சாஸ்திரத்துல கான்ட்ரடிக்டா வருதுன்னு உனக்கு ஃபீல் பண்ணினா எனக்கு புரியலன்னு கன்ஃபார்ம் பண்ண, அதுதான் சாஸ்திர ஸ்ரத்தான்னு பேரு. புரியுதா? அதனால தப்பா பேச முடியாது. கீதா, கிருஷ்ணர், ஹிந்து சனாதன தர்மம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதிகாரி பேதம் இருக்கிறது. ஓகே,
இந்த அதிகாரி பேதம் யாருக்கு எந்த கான்டெஸ்ட்ல யாருக்கு சொல்லப்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது கரெக்டா இருக்கும். புரியுதா? இன்னொன்னு சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் இருக்கிறது. ஓகே, சாமானிய தர்மத்தில் உள்ளது வேற, விசேஷ தர்மத்தில் உள்ளது வேற. ஓகே, அதனால சாமானிய தர்மத்தில் பர்சனல் லைஃப்ல நம்ம யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. விசேஷ தர்மம் வரும்போது சத்திரியன் ஹிம்சை பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கிறது. ஓகே, அதனால பிராமணுடைய பலம் தவத்தில் இருக்கிறது, சத்திரியனுடைய பலம் தர்மத்தில் இருக்கு, தர்மம் பலத்தில் இருக்கிறது, வைஷ்ணனுடைய தர்மம் பணத்தில் இருக்கிறது, சூத்ரனுடைய பலம் சேவையில் இருக்கிறது. புரியுதா? ஓகே, அப்போ ஒருத்தருடைய தர்மத்தில் எதுல பலம் இருக்கு? பிராமண தர்மம்னா பலம் குணத்தில் இருக்கிறது. சத்திரிய பலம்னா அது சத்திரிய தர்மம் பலத்தில் இருக்கிறது. ஓகே, வைஷ்ணனுடைய தர்மத்து பணத்தில் இருக்கிறது, சூத்ரனுடைய தர்மத்தில் சேவையில் இருக்கிறது. ஓகே, நீ பிராமணனா சூத்ரனான்னு முடிவு பண்ணு. ஓகே, இங்க ஒரு குரூப் இருக்கிறது. ஓகே, ஒன்னு பிராமின்ஸ், இன்னொன்னு நான் பிராமின்ஸ். அது பரவாயில்ல, பிராமணா இதராலாம் சூத்ரா சுத்தம். நடுவுல 2 பேர் இருக்காள், அவ என்ன விட்டுறத. ஓகே, இங்க பகவான் என்ன சொல்றாரு, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், இந்த 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன் டிக்ளேர் பண்ற முதல்ல. அப்போ ஏதாவது ஜாதி கலவரம்னு இவரை தான் அரெஸ்ட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இவர் இங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, இதை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ ஆனா கீழே இருக்கிற லைனை பாரு, குண கர்ம விபாகா, நாட்டு ஜாதி. இது பிறப்புல அடிப்படையில் கிடையாது, குணத்தினுடைய அடிப்படையில், கர்மத்தினுடைய அடிப்படையில். ஓகே, கர்மத்தினுடைய அடிப்படையில்னா தர்மம், குணத்தினுடைய அடிப்படையில்னா ஞானம். நீ தர்மத்தில் இருக்கும்போது கர்மத்தில் அடிப்படையா இருக்கணும், ஞானத்துக்கு வந்துட்டுனா குணத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். ஓகே, ஞானத்துக்கு வந்துன்னா நீ சத்துவ குணத்தில் இருக்கணும். அதுதான் பிராமண குணம். சோ கர்மத்தினுடைய அடிப்படையில் போட்டுனா அங்க இருக்கிற கர்மத்தை உன்னுடைய சுதர்மமா வச்சு பண்ணணும். இதுதான் ரொம்ப. பிறப்புல யாரு? பிறப்புல அத்தனை பயலும் சூத்ரா. ஓகே, பிறந்தவன் அத்தனை பேரும் சூத்ரா. அதுக்கப்புறம் அவனுடைய குணத்தினாலையும் கர்மத்தினாலையும் அவன் எப்படி லிப்ட் ஆயிரான் அதை பொறுத்து இருக்கு. அது ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீவில். நீ எப்படி உன்னை கன்வர்ஷன் பண்ணிக்கிறியோ அப்படி கன்வர்ஷன் பண்ணிக்கோ. அப்போ இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீ கிளாஸுக்கு வரும்போது குண பிராமணனா ஆகணும். புரியுதா? ஆபீஸுக்கு போகும்போது நீ குண வைஷ்யனா மாறணும். ஓகே, அல்லது குண சத்திரியனா மாறணும், குண சூத்ரனா மாறணும். புரியுதா? இந்த 4 வர்ணமே நம்ம நாட்டில் அதர்மம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அதர்மத்துக்கு போறவன் பஞ்சம்னு பேரு. 4 வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவன் அவன் தான் கேவலம் மொழிய. இந்த 4 பேர் எந்த இடத்துல இருந்தாலும் கேவலம் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கிறான். ஓகே, நீ ஆபீஸ் ஒர்க் பண்ற இல்லையா, அதுல நீ சூத்ரனா இருக்கியா, வைஷ்ணியா இருக்கியா, அல்லது நீ சத்திரியனா இருக்கியா, அதை நீ ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்தா போல நீ ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். அங்க நீ பிராமணனா இருக்க முடியாது. ஓகே, பிராமணனா இருந்துன்னா வேலையை விட்டுட்டு வந்துருவேன். புரியுதா? ஏன்னா பிராமணனுக்கு அங்க வேலை கிடையாது. ஓகே ஓகே, அவனோட பிராமணன் வேலை இதே பழப்பா பண்றதுதான் பிராமணன். சத்துவ குணத்தில், சத்துவ குணம்ன்றது விட்டுட்டு வர்றது, ரினன்சியேஷன். புரியுதுல? ஓகே, சோ மேக்சிமம் சத்துவ குணத்தில் இருந்தா கூட ரஜோ சத்துவ குணத்தை தான் இருக்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்போ கீதா கிளாஸ் நம்முடைய இன்டர்னல் எப்படி இருக்கணும்? குண பிராமணனா மாறிண்டே வரணும். ஓகே, ஆபீஸ்ல போகும்போது நம்ம இந்த எந்த தொழில் நமக்கு கிடைச்சிருக்கிறதோ அந்த தொழிலோட நேச்சர். இப்ப கவர்மெண்ட் உத்தியோகத்தில் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் உத்தியோகத்தில் நீ ஐசிஎஸ் ஐஏஎஸ் சோமனி கலெக்டர் வரைக்கும் பண்ணா கூட அவன் யாரு? சூத்ரா. ஓகே, சூத்ரா. ஓகே, இது பிடிக்கணும். குணசூத்ரனா மாறணும். ஆல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் சர்வீஸ்ல இருக்கான். ஓகே, சர்வீஸ்னா சேவான்னு அர்த்தம், சேவானா சூத்ரான்னு அர்த்தம். அது குணசூத்ரனா மாறணும். அதுதான் இன்னைக்கு இந்த பிரதமர் பேசினார். இப்படிலாம் நான் சொல்ற மாதிரி பளிச்சுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும், அனர்த்தம் ஆயிடும். ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னாலே அதுக்கு 100,000 கற்பனை பண்றான். ஓகே, இதெல்லாம் சாஸ்திர பேக்ரவுண்ட்ல பேசினா தான் ஒர்க். இத போய் நான் இப்ப சொல்றது அப்படியே போய் நீங்க வெளியில போய் பேசுனீங்கன்னா உன்னை ஜாதி இது பண்ணிடுவான். புரியுதா? இங்க
இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுட்டு பேசணும். மீதி இடத்துல ரூடியா என்ன சொல்லணுமா அந்த மாதிரி வேர்டுல யூஸ் பண்ணணும். பி கேர்ஃபுல். இது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம். அதனால இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, என்னுடைய ஜாப் சூத்ர ஜாபா இல்ல வைசிய ஜாபா இல்ல சத்திரிய ஜாபா, அப்படி புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தா போல அங்க என்னெல்லாம் உண்டோ அப்படி பண்ணிட்டேன்னா, கம்பெனிக்குள்ள போயிட்டு அங்க போய் உன்னை நீ சர்வீஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கேன், சர்வீஸ்ல இருந்து அங்க உன்னை சத்திரிய குணமா பார்க்க கூடாது. புரியுதுல? அங்கதான் கான்ஃபிளிக்ட் ஆகிறது ஜாப். புரியுதுல? நமக்கு என்ன ஜாப் இருக்குதோ அதை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். புத்திசாலித்தனம். புரியுதா? புத்திசாலித்தனம். அதனால இது இம்பார்ட்டன்ட். எந்த தொழில வேணா நீ இருக்கலாம், ஆனா உன்னுடைய இன்டர்னல் இருக்கிற குணத்தை மாத்துறது இம்பார்ட்டன்ட். மகாபாரத கதை, வியாதரனுடைய கசாப் கடைக்காரன் அவனுக்கிட்ட போய் ஒரு பிராமணனை அனுப்பி வைக்கிறாங்க. புரியுதா? நீ போய் அவங்கிட்ட உபதேசம் பண்ணிக்கோ அப்படின்னு. கசாப் கடைக்காரன் எப்படி உபதேசம் பண்ண முடியும்? ஆட்டு மாட்டெல்லாம் ஏட்டின்னு இருக்கிறவன், அது தொழில். ஓகே, அவனுடைய வம்சத்துல, அந்த கசாப் கடைக்காரனுடைய வம்சத்துல அவன் பிறந்திருக்கான். ஆனா தன்னை திருத்தி கொண்டவன். ஓகே, ராட்சச வம்சத்துல பிறந்திருக்கான் பிரகலாதன். ஆனா தன்னை மாத்தின்றான். பிராமண குலத்துல பிறந்து அரக்கன் ஆயிட்டான், ராட்சசன் ஆயிட்டான். இப்ப புரியுது? இப்ப ராட்சச ஆசூரன முடியும். புரியுதா? இந்த ராமருடைய காலத்துல அரக்கர் ராட்சசன் நிஜமாவே அப்படியே இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் காலத்துல ராட்சசெல்லாம் அசுரெல்லாம் மனுஷ ரூபத்திலே வந்துட்டான். புரியுதா? இப்ப யார் ராட்சச அசுரன்றத பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி. நாமே சில சமயம் ராட்சசனா இருப்போம், சில சமயம் அசுரனா இருப்போம், சம்டைம்ஸ் ரேரா குணபிராமணனா இருப்போம். புரியுதா? இப்ப காலையில கண்டிப்பா நீங்க எல்லாரும் குணபிராமணன். ஓகே, இதுக்கு பிறகு என்ன பண்ற எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? நீங்க என்ன ரிப்போர்ட் பண்றல அதை பொறுத்து இருக்கு. அதனால இது நம்ம மாத்துறது. அதனால இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சத்யசாயி சொல்ற மாதிரி, எவர் ஹர்ட் நெவர் ஹல்ட் கில்ட். ஓகே, எவர் ஹெல்ப். ஓகே, நெவர் ஹர்ட். ஓகே, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எவர் ஹெல்ப். ஓகே, எப்பயும் எதுக்கும் ஓப்பனா இருக்கணும், உதவி செய்யணும். ஓகே, அப்படி யாரையா பார்த்தோம்னா என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், அப்படி புத்தி வரணும். சத்துவம் அது. புரியல? இவனை பார்த்தோன்னே இவனை வெறுக்கலாமா, இவனை ஒழிக்கலாமா, இவனை உதைக்கலாமா, அப்படி வருது. என்ன ஆசுரி சம்பத், ராட்சச அரக்கன். ஓகே, அதனால நீ இந்த அகிம்சான்றது ரிலேட்டிவ் வேர்டு. ஓகே, ஒரு இடத்துல ஒருத்தருக்கு சொல்றது இன்னொருத்தருக்கு பயன்படாது. புரியுதா? அதனால கான்டெஸ்ட் பொறுத்து அந்த மாறும். புரியுதா? ஏன்னா சாமானிய தர்மத்தில் ஒண்ணு இருக்கிறது, விசேஷ தர்மத்தில் ஒண்ணு இருக்கு. பி கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். பெரிய பெரிய ஆளு மகாத்மா காந்திக்கு கூட இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் தெரியாதனால குழப்பம். பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இது குழப்பத்தில் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இந்த அகிம்சாவோட மெயின் என்னன்னா, கடைசி ஃபைனலா என்ன சொல்றது உபனிஷத்து, கிமகம் சாதுனா கரவம் கிமகம் பாபம கரவமிதி சய ஏவம் வித்வானேத ஆத்மானாகம் ஸ்மிருணுதே உபேஹே வைஷ்ய ஏத ஆத்மானம் ஸ்மிருணுதே ய ஏவம் வேத இத்யுபனிஷத். ஹர்ட் கில்ட்ட டோட்டலா எடுத்துடுறது ஞானம். அதுக்கு முன்னாடி நீ கர்மயோகத்திலையும் உபாசனையிலையும் பண்புலையும் கொண்டு வர வேண்டியது அந்த அகிம்சா தர்மத்தை ஹர்ட் கில்ட் இல்லாம பார்த்துக்கோ. இது செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கடைசியில என்ன பிரயோஜனம், இந்த ஞானத்துல என்ன பிரயோஜனம், ஹையஸ்ட் பிரயோஜனம் நம்ம கிட்ட இருக்கிற ஹர்ட் கில்ட் போயிடும். நான் ஏன் இதை செஞ்சேன், நான் ஏன் இதை செய்யல, நீங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நான் ஏன் இதை செஞ்சேன், எப்படி ஏன் செஞ்சேன், அப்படின்னா ஏன் இதை விட்டுட்டேன், ஏன் செய்யாம விட்டுட்டேன், இத ஹார்ட் கில்ட்னு பேர். இதுக்கு பேரு இதெல்லாம் போயிடும். நம்மளை விட்டு போயிடும். அந்த திங்கிங் ப்ராசஸே போயிடும். ஏன்னா ஆனந்தமா ஆயிடுவோம், எது மேலே பற்று இல்லாம ஒரு நிலைக்கு வந்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் 11வது குணம் சத்தியம், வாய்மை. சத்தியமேவ ஜெயத்தே, வேத வாக்கியம் நம்ம நாட்டோட மோட்டோ அது. ஓகே, இதுல உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேசக்கூடாது, பேசுறது உண்மையா இருக்கணும். புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யதார்த்தவாதி அப்படி சொன்னா நீ பகுஜன விரோதி. ஓகே, தெரிஞ்சதெல்லாம் பேசப்படாது. ஓகே,
பொய் இல்லாம பேசுறது எதுவோ அது சத்தியம். ஓகே, பொய் இல்லாம பேசுறது சத்தியம். அதனால இதுல ஃபர்ஸ்ட் நம்முடைய டீலிங்ல சர்வேல் ஆகிறது, மனுஷன் ஃபர்ஸ்ட் சர்வேல் ஆகணும். புரியுதா? சத்தியத்தை நிலைநாட்டுறது இம்பார்ட்டன்ட் இல்ல, மனுஷன் ஃபர்ஸ்ட் சர்வேல் ஆகி முதல்ல அவங்கிட்ட உண்மையே பேசணும். அதுக்கு அவன் நாட் ரெடி அப்படின்னா உண்மையை மறைச்சு பேசணும். அதுக்கும் அவன் லாய்க்கு இல்ல, அவனுடைய இது கிடைக்கல அப்படின்னா பொய்யா பேசலாம், பர்மிஷன் கொடுக்கணும். பொய் பேசுறதும் உண்மை அப்படின்றது யார் சொல்றாரு? யாரோ சாதாரண ஆள் இல்ல, தோட்டி தோண்டமான் இல்ல. யாமறிந்த புலவரிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னா பாரதி, மகாகவி பாரதி. அவன் சொல்றான், புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் பொய்மையும் வாய்மை எனப்படும். என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய புலன் இன்பத்துக்காக பொய் பேசக்கூடாதே, மற்றவாளுடைய நன்மைக்காக பொய் பேசலாம். ஓகே, இப்ப டாக்டர் இருக்காரு, டாக்டர் பொய் பேசுவார், உனக்கு உண்மையே இல்லைன்னு சொல்லுவாரு. புரியுதுல? அந்த மாதிரி இடத்துல நம்ம மறைச்சு பேசணும், பொய் பேசலாம். ஓகே, அதனால இந்த ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் இருக்காரு, தருண் விஜய். இந்த தருண் விஜய் என்ன பண்றாருன்னா, வள்ளுவர் சிறந்த பர்சன் அப்படி சொல்றாரு, சிறந்த மாமனிதன். அதனால வள்ளுவர் பிறந்த நாள உலக மொழிகள் தினமாக கொண்டாடுவதற்காக நேத்திக்கு போய் நம்ம இவர் பிரணாப் முகர்ஜிய ஜனாதிபதி கிட்ட அறிக்கை கொடுத்திருக்காரு, நீங்க அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? உலக மொழிகள் தினமாக இந்த வரக்கூடிய 15 ஜனவரி 15 2015 நார்த்ல இருக்கிற பல விதமான 500 கணக்கான ஸ்கூல்ல திருவள்ளுவர் தினம் கொண்டாட போறாங்க. இதெல்லாம் தருண் விஜய் சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு. இது ஏன்னா தமிழ் மொழி உலகம் முழுக்க போயிருக்கிறது, அந்த மாதிரி தமிழ்ல லிட்ரேச்சர் நிறைய இருக்கிறது, அதனால செம்மை மொழி அது. அதுவும் வள்ளுவர் ரொம்ப கிறிஸ்பா சொல்லிருக்காரு, வள்ளுவர் சொல்லாத விஷயமே இல்ல. அதனால வள்ளுவருடைய தினத்தை உலக மொழி தினமா மாற்றணும் அப்படின்றத சொல்லிருக்காரு. திஸ் இஸ் குட். ஏன்னா அவர் ரொம்ப சிம்பிளா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அவர். அதனால இது ரொம்ப இந்த இடத்துல நாம பேசுறது நன்மையா இருக்கணும். சர்ச்சைக்குரிய விஷயமோ பிரச்சனைக்குரிய விஷயமோ பேசப்படாது, அதெல்லாம் தவிர்க்கணும். ஓகே, அதனால சில இடத்துல பேசாம இருந்தாலே நல்லது. மௌனேன கலகோ நாஸ்தின்னா. ஓகே, சில இடத்துல பேசாம இருந்தாலும் பிரச்சனை அனர்த்தமாயிடும். ஓகே, பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டாத இடத்துல தவிர்க்கணும். புரியுதா? அதனால நமக்கு ஒரு மனிதன் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் சமமா 3 கொடுத்திருக்காரு பகவான். ஒன்னு காலம், இன்னொன்னு டாக், ஓகே, மூணாவது புத்தி. ஓகே, இது நீ எப்படி யூஸ் பண்ற? காலம் டைம் இருக்க 24 மணி நேரம் தான் எல்லாருக்குமே, அதுதான் கேபிட்டல். புரியுதா? அதுக்கப்புறம் உன்னுடைய பேச்சு இருக்க, அதுதான் சஸ்திரம். ஓகே, நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உள்ள ஒன்னு அடிச்சுக்கலாம் பூமாரங்கம் மாதிரி. அதுக்கப்புறம் புத்தி இருக்க, அதுதான் தொழில்நுட்பம். ஓகே, அதை பயன்படுத்த பயன்படுத்த நீ நல்லா பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் பயன்படுத்தினா இது இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் பகவான் கொடுத்த இது எல்லாருக்கும் சலுகை. புரியுதா? இந்த சலுகையை பயன்படுத்தி நீ புத்திசாலித்தமா பழிச்சுக்கலாம். புரியுதா? எல்லாருக்கும் காமன் கொடுக்கப்பட்டது. புரியுதா? இது எங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது என்னுடைய பர்சனல் சொத்து. இதுதான். புரியுதா? இதை வச்சுட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதனால கடைசியா உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, கேனோ உபநிஷத்து, தஸ்ஸை தபோ தமக் கர்மேதி பிரதிஷ்டாஹ வேதா சர்வாங்கனி சத்தியம் ஆயத்தனம். ஓகே, இந்த பிரம்ம வித்யா அதனுடைய இருப்பிடம், அதனுடைய இது இருக்க, அது எங்க இருக்கும், எங்க வாழும்? பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா அப்படின்னா சத்தியம் ஆயத்தனம். அதனுடைய இருப்பிடம் அதனுடைய வீடு எங்க இருக்குன்னா சத்தியம். சத்தியம் பேசுறவங்க கிட்ட தான் இது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஓகே, அதனால நீ சாமர்த்தியமா போய் பேசலாம் பண்ணலாம், வேதாந்த ஒர்க் பண்ணாது, அவ்வளவுதான். ஓகே, இது சொல்றாரு. திஸ் இஸ் இது 12வது அக்ரோதா, குரோதமின்மை, கோபமின்மை. இது வள்ளுவர் என்ன சொல்றாரு? தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க. உன்னை காப்பாத்திக்கணும்னா, நீ ப்ரொடெக்ட் பாதுகாத்துக்கணும்னா சினத்தை விட்டுடு. சினத்தை காக்கணும்னா சினத்தை வச்சு காக்கிறது இல்ல, பேசாம இருக்கணும்னு, கோவப்படாம இருக்கணும்னு அர்த்தம். காவா கால் அப்படி பார்க்கலன்னா விட்டுட்டேன்னு வச்சுக்க, அஸ்திரத்தெல்லாம் தனித்தனியா விட்டுட்டேன்னு தன்னையே கொள்ளும் சினம். ஆசிட் மாதிரி. ஆசிட் கண்டெய்னரே ஸ்பாயில் பண்ணும்,
மேல ஒரு ஆளுகிட்டையும் ஸ்பாயில் பண்ணும். அந்த மாதிரி ஆசிட் இருக்கு. ஓகே, மனுநீதி என்ன சொல்றாரு? காமத்தில் பற்றுள்ள மனிதன் அல்லது மன்னன் அறம்பொருள் இரண்டையும் இழந்து விடுவான். ஓகே, ஆனால் அதே மன்னன் அரசன் மிகுந்த கோபக்காரனாக இருந்தால் தேகத்தையே இழந்து விடுவான். அதனால சர்வேல ஆக மாட்டான்றான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, யக்ஷ பருவம் இப்ப நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிறது அந்த யக்ஷ வனப்பருவம் அது. ஓகே, அதெல்லாம் ஒரு காலத்துல காடா இருந்தது. இப்ப ஒரே அடிச்சுக்கிறான் ஒருத்தர் புரியுதா? அதனால பேச்சை நிறுத்திட்டார் இப்ப. ஓகே, இதுதான் சத்திரிய கவர்மெண்ட் இப்ப நடந்திருக்கு. ஓகே, முன்னாடியே சொன்னார் உன்னை கூப்பிட்டாவே மரியாதையா. இப்ப என் ஊர்ல நீ என்ன நாட்டாம பண்றது? உன் ஊர்ல இருக்கிற பிரச்சனையை தீரு. அவன் ஊருக்கு தலைவலி எப்பயே பார்த்தல. இப்படி ஒரு கும்பல் அப்படி ஒரு கும்பல் அந்த கவர்மெண்டே கவுக்கிறதுக்காக பண்றது. அதனால காஷ்மீர் ப்ராப்ளம் 19 ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை மாற்றி விட்டுறது. இதெல்லாம் பொலிட்டீஷியன் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா கவர்மெண்ட் இந்த தடவை என்ன பண்ண? ஆணித்தரமா பேச்சுவார்த்தையே வேண்டாம். உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதான், நீ ஒழுங்கு மரியாதை வந்தா பேச்சுவார்த்தை, இல்லைன்னா பேச்சு வேண்டாம் அப்படின்னு. புரியுதா? திஸ் இஸ் கரெக்ட். புரியுதுல? அப்போ இங்க என்ன சொல்றாரு? அந்த யக்ஷ பருவம் இருக்க இந்த டேங்க் யக்ஷன் தர்மபுத்திர பதில் சொல்றது. அது யக்ஷ பிரஷ்னம்னு பேரு. ஓகே, அதுல எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கிறான்? இது தர்மபுத்திரர் பதில் சொல்றார். கோபத்தை விட்ட மனிதனுக்கு துன்பமே வராது. கோபத்தை விடாதவனுக்கு என்ன ஆகும்? அப்படியே போட்டுக்கோ. அப்ப கோபம் வர்றது தவறில்லை, அதை ஹேண்டில் பண்ண தெரியும். கோபமே வராமன்னா எப்படி இருக்கும்? எப்படி கோபம் வருது நமக்கு? இப்படி கோபப்பட்டு இருக்கவனுக்கிட்ட கோபப்படாதுன்னு சொல்ல எக்ஸ்ட்ரா கோபம் வரும். கோபப்பட எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு கூட எனக்கு தெரியும் எவ்வளவு கோபத்துல நஷ்டம்னு. பல தடவை நான் காதால கேட்டிருக்கேன். புரியுதா? ஹேண்டில் பண்ண தெரியும். ஓகே, சோ அதனால இப்ப பாடியில பேக் பெயின், சர்விக்கல் பெயின், நீ பெயின், லெக் பெயின், ஓகே, வயிற்று வலி, தலைவலி, இதெல்லாம் தெரியுது. ரைட்டா ராங்கா? நம்ம பாடியில பெயின் இருக்கு, அது தெரியணும்ன்றது உன்னோட நாலேஜுக்கு வர்றது ரைட்டா ராங்கா? வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு தெரியல என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் காலே காணாம போட்டிருக்கோம். அது எங்க காணும் இன்னைக்கு? அதான் பெயினே தெரியல, உனக்கு இண்டிகேஷன் கொடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். ஓகே, சில பேர் கார்லாம் அப்படி வச்சிருப்பான், என்ன ஒரு சக்கரம் காணும், அப்படி ஆள்லாம் இருக்கான். புரியுதா? அதனால பெயின் இண்டிகேஷன் பெயினுடைய இண்டிகேஷன் என்ன? பாடி நாட் நார்மல். ஓகே, அந்த இடத்துல நீ டாக்டர் கிட்ட போய் இம்மிடியேட்டா பரிசோதனை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நீக்கணும். புரியுதுல? திஸ் இஸ் இண்டிகேஷன் ஃபார் பாடி லெவல். ஓகே, அது போல மென்டல் லெவல்ல இருக்கிற பெயின் இருக்க, அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகிறது, கத்துறது, ஷவுட் பண்றது, படபடக்கிறது, கீழ்ச்சி போடுறது, தூக்கி அடிக்கிறது, இதெல்லாம் கோபப்படுறது இல்லையா? இந்த கோபப்படுறதெல்லாம் அது கோபம் இல்லை. ஓகே, கோபத்தினுடைய வெளிப்பாடு. புரியுதா? ஆனா யுவர் அந்த வெளியில வருது இல்லையா, அந்த வயலண்ட் ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி நீ அந்த மென்டல் பெயினை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓ நாட் அவுட் சைட், என்னுடைய மென்டல் பெயின் ஆயிருக்கிறது, அதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு சர்ஜரி பண்ணிட்டேன்னா கோபம் போயிடும். திஸ் இஸ் ஹேண்டில். ஓகே, கோபம் என்றது சீக் மைண்ட். ஓகே ஓகே, அதனால சாஸ்திரம் 6வது சினம். 6வது எது? நாவினால் சுட்டவடு. குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசகா, புத்தி நாசாத் பிரணஷ்யதி. வேதாந்த நாட்டு ஒர்க்கு அப்படின்றார். புரியுதா? குரோதம் உள்ளவனுக்கு வேதாந்தத்துக்கு நாட்டு லாயக்கு. புரியுது? இப்போ அப்ப வேதாந்தம் வரத்துக்கு சத்துவ குணம் வேணும். கோபம் அது ராட்சச குணம். புரியுதுல? ஆசுரி சம்பத். அதனால ஆசுரி சம்பத் இருக்கிறது இருக்கட்டுமே. நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் அந்த அதிதி திதியில வழி வந்தவர்கள். நாம ஒரே ஃபேமிலியில் தான் தேவர்களும் அசுரர்களும் பிறந்திருக்காங்க. புரியுதா? ஒரே கசின் தான். முன்னாடி எல்லாம் கசின்ஸ் வெளியில இருந்தா. ஓகே, இது தேவ கூட்டம், இது அசுர கூட்டம். இப்பெல்லாம் ஹிருதயத்திலே அசுர கூட்டம் தேவ கூட்டம் கலந்து இருக்கு. புரியுதுல?
அப்ப சில சமயம் நம்ம தேவனா இருப்போம், சில சமயம் அசுரனா இருப்போம். தூங்குற நேரத்திலாவது தேவனா இருப்போம்னு வச்சுக்கேன். ஓகே, அதனால சும்மா ஜோக்குக்காக, நீங்க எல்லாம் எப்பவுமே தேவர்கள் தான். ஓகே, அதனால ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, புத்திமட்டு. அப்ப புத்தி இல்லாதவனுக்கு ஆத்திரம் வரும். புரியுதுல? அப்ப புத்தி இல்லாதவங்கிட்ட போய் கோவப்படாத சொன்னீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஊசி மூஞ்சி மூடா, எனக்கா நீ பதில் சொல்லுகிறாய், அப்படியே பிச்சு போட்டுடும். புரியுதுல? சொல்லவே படாது. உன் பையன், உன் பொண்ணு, உங்க வீட்டில் உள்ளவங்களே என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோ, பகவானே நல்ல அறிவு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணினா உனக்கு இருக்கிற சர்வேயில் ப்ராப்ளம் ஆயிடும், நீ சர்வேயில் ஆகிறதே ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதா? அதனால அப்படி சொல்லும் போது, பா நீங்க கோவத்துல எப்படி காந்தியோட இருக்கேள் தெரியுமா, ஆனந்தம் அப்படி வேணும் சொல்ல, அப்படியே துர்வாசர் மாதிரியே இருக்கே இருப்பாங்களே அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இது இடக்க, இது ஸ்துதி. ஓகே, தேவர் அணைய கயவர் மாதிரி. அப்புறம் ஆத்திர கண்ணை மறக்கும். இப்படியா? ஓகே, நான் கோபம் வந்தேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இது ஸ்டேட்மெண்ட் வேற, பைத்தியம் அர்த்தம், லூசு. அந்த குடும்பத்தில் எல்லாருமே இப்படி கத்தினா என்ன இருக்கும்? லூஸ் குடும்பம் போர்டு போட்டுக்கலாம். அப்ப ஏன்னா மத்தவாளுக்கு அது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஓ, இது லூஸ் குடும்பம், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி சொல்லு. புரியுதுல? அதனால ஒருத்தர் கோபம் வரும்போது இன்னொருத்தர் வந்து அடங்கி போகணும். இது ரெண்டுமே குதிச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வீடாது, அது கீழ்ப்பாக்கம். அதனால இதெல்லாம் ஒரு விஷயம் உபநிஷத்து என்ன சொல்றதுன்னா, பிராணன் இருக்க எல்லாருக்கும் சமமா இருக்கும். இந்த பிராணன் சுத்தம். அந்த பிராணன்றது பிரின்சிபல், லைஃப் பிரின்சிபல். அதனால மனுஷன் யாருமே கெட்டவன் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ரூல், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய, நாம வேதாந்தி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது விஷயம், எது கெட்டு போறது? இந்திரியங்களும் மனசும் அழுக்கடையும். அது சில சமயம் நல்லதா இருக்கும், சில சமயம் கெடுதலா இருக்கும். நல்லதையும் பார்க்கும், கெடுதலையும் பார்க்கும். ஆனா பிராணன் எப்பவுமே தூய்மையானது. அந்த பிராணன்றது லைஃப் பிரின்சிபல். தேர்ஃபோர் மனுஷனுடைய லைஃப், எனி லைஃப் பிரின்சிபல் சுத்தமானது. தேர்ஃபோர் மனுஷனை வெறுக்கப்படாது. அவனுடைய செயல் இருக்க, அந்த செயலை பார்த்து தான் நீ இது பண்ணும். ஓகே, அதனால செயலை பார்த்து, உன்னை பார்த்து இந்த உலகம் வெறுக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது, நாம் மாறப்போகிறது அப்படிலாம் சொன்னல, ஒரு ஒண்டர்ஃபுல் சாங். அதனால அவனுடைய செயல் இருக்க, அந்த செயல்ல இருக்கிற துர்நாற்றம் தான் ப்ராப்ளம். ஓகே, சப்போஸ் நீ மனுஷனையே கேபிட்டலையே ரொம்ப வெறுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அவன் மாறி போயிடுவான். ஏன்னா இந்திரியங்கள் மாறக்கூடாது, மனசு மாறக்கூடாது. நீ உன்னுடைய ஐடியாவை மாத்தியாம போயிடும். தேர்ஃபோர் மனுஷனை, கேபிட்டல் பர்சனை கேபிட்டல் நாசம் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ இந்திரியங்கள்லாம் குழப்பத்தில் இருக்கான். அதனால நம்ம விட்டு கொடுக்கணும். ஷமா திதிக்ஷா மூலியமா நாம குரோதம் இல்லாம ஹேண்டில் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, மத்தவங்க எப்படி இருந்தா இப்படி பண்ணணும். மத்தவங்க ப்ரோக் பண்றான்னு வச்சுக்கோ, நம்ம ப்ரோக் பண்றதுக்கு என்ன சாவி அவங்கிட்ட கொடுத்துட்டோம். ஓகே, படா கழுத சொன்னா நமக்கு உடனே சொல்றணும் வருது. ஓகே, ஏன் அங்கீகாரம் பண்ணிட்டோம் நான் கழுதுன்னு. புரியுதுல? அதனால நம்மளுடைய ஃப்ரீவில்ல இன்னொருத்தரும் கொடுக்கப்படாது. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தர் கேட்டாரு, சுவாமிஜி எனக்கு கோபம் அடிக்கடி வருது, நான் என்ன பண்றது? கோபட்டயத்துல என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்ற, நான் இமாலயத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு மூலிகை கொண்டு வந்திருக்கேன், அந்த மூலிகை உனக்கு தரேன். ஓகே, நீ என்ன பண்ணணும்? கோபம் வரும்போது அது கொஞ்சம் ஒரு 2-3 டிராப் வாட்டர் எடுத்துக்கோ. ஓகே, அந்த வாட்டர்ல இதை போட்டுக்கோ. போட்டுட்டு ஒரு 18 தடவை அது ஊறணும், ஒரு 18 செகண்ட்ஸ் ஊறணும். அதனால 1 2 3 4 5 6 7 8 9 18 கவுண்ட்ஸ் அது ஊறுற மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் நீ பண்ணினா அந்த மூலிகை உன்னுடைய கோபத்தை நீக்கிடும். அவனும் சின்சியரா அதெல்லாம் ட்ரை பண்ணா, கோபமே போயிடுச்சு. கோபம் வரும்போதெல்லாம் இதுல பண்ணினா கோபம் போயிடுச்சு. மூலிகைலாம் இல்ல, சில பேருக்கு இப்படி பண்ணணும். அவளுக்கு புத்தி புரிய வைக்க முடியாதவர்களுக்கு, புத்தியில புரிய வைக்க முடியாதவர்களுக்கு வேற மாதிரி எமோஷனலா சொல்ல வேண்டியிருக்கும். அப்படி சொல்லணும். புரியுதா? எல்லாருக்கும் புத்தியில பளிச்சுன்னு ஒரு விஷயம் நான் புரிஞ்சது என்ன தெரியுமோ, புத்தியில புரிய வைக்க முடியாதுன்னு மாதிரி புரிஞ்சது. நான் பல தடவை புத்தி ரீதியா பேசுவேன், விரோதமே ஆயிடுச்சு. நிறைய பேர் ரிலேஷன் நான் அப்புறம் திங்க் பண்ணேன்,
என் புத்தியில திங்க் பண்ண. ஏன் ஓஹோ சரி, எமோஷனலா தான் பேசணும். புரியுதுல? எமோஷனல் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. புரியுதா? அறிவு நாட் ஒர்க், ரொம்ப விஞ்ஞானமய கோஷாது. ஓகே, இது ப்ராப்ளம். அதனால இந்த மாதிரி டயத்துல எனி டைப் ஆஃப் விருத்தி நாட் பர்மனன்ட். புரியுதா? அது விருத்தி மாறிண்டே இருக்கும். மைண்ட்ல கோப விருத்தி, சந்தோஷ விருத்தி, எல்லா விருத்தி மாறிண்டே இருக்கும். நீ அப்சர்வ் பண்ணணும். யூ ஆர் த சாட்சி. புரியுதா? நீ அப்சர்வ் பண்ணினா அந்த விருத்தி கொஞ்ச நேரம் போயிடும். ஓகே, அந்த ஒரு செகண்ட் இருக்கு இல்லையா, அந்த விருத்தியோட ஆக்ஷன் வயலண்ட் வரதுக்கு அத மாதிரி நீ கண்டுபிடிச்சு நிறுத்திட்டேன்னு எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு டெக்னிக் தான். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணு வச்சுக்க. நீ 5 நிமிஷத்துல சாப்பிடுற, ஆனா அதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்க. அது போல ஒரு செகண்ட் தடுத்து நிறுத்தணும்னா நீ பல்லாயிரம் மணி நேரம் தபஸ் பண்ணணும். ஓகே, பொறுமை உண்டாக்கணும். அப்பதான் இது சரிப்பட்டு வரும். ஓகே, இது எல்லாத்தை விட கடைசியா என்னன்னா, நம்ம லட்சியத்துக்கு இந்த கோபம் உபயோகப்படுமா உபயோகப்படாதுன்னு பாரு. எனி டைப் ஆஃப் குணம் நான் போயிட்டு இருக்க லட்சியத்துக்கு இது சுதப்படுமா சுதப்படாதா? படாதுன்னா விட்டுடு. அப்படியே விட்டுடு. ஓகே, புரியுதா? சப்போஸ் உன் கோபமோ உள்ள காமமோ குரோதமோ எல்லாம் உன்னுடைய லட்சியத்துக்கு பூர்ணத்துக்கு இது உபயோகப்படும் அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளிக்கோ. புரியுதா? அது முடியாதுன்னா விட்டுடு விட்டுடு. புரியுதா? கிட்டாதாயில் வெட்டன மர அப்படின்ற தியாக 13வது குணம். தியாகம் என்றான் சந்நியாசம். சந்நியாசம் இல்லாமல் ஞானம் கிடையாது அப்படின்றார் சங்கரர். ஓகே, அப்ப நீ உனக்கு சதுர்த்த ஆசிரமம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ இப்ப கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்க. சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும். சில பேர் வானப்பிரஸ்தத்துல ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி வயசு வந்திருக்கு. ஓகே, அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமம் ஒண்ணு இருக்கிறது. 4வது ஒண்ணு இருக்கிறது. அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. அது நீனே சன்னியாசி ஆகணும். ஓகே, அதுவே பல பேருக்கு புரியவே இல்லை. மெஜாரிட்டி 99% பீப்புளுக்கு நான் சன்னியாசி ஒரு நாள் ஆகணும், நம்ம வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு சதுர்த்த ஆசிரமம் அப்படி புரியுறதே இல்லை. புரியுதா? அதனால யூ ஆர் த 50 கிராஸ் பண்ணினா 60 கிராஸ் பண்ணினா வானப்பிரஸ்தா. 78 பீமரத சாந்தி இருக்கு இல்லையா, அது இண்டிகேஷன் சதுர்த்த ஆசிரமம். புரியுதா? அதுக்கு மேல உயிரோடு இருந்தீங்கன்னா 70க்கு மேல சன்னியாச ஆசிரமம் ஒரு கிரகஸ்தன் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்னும் பேசப்பட, ரொம்ப கம்பெனியா இருக்கணும். லோகமே பரலயமே இடத்துக்கு ஆனா கூட இப்படி பார்க்கணும். சரி அப்படின்னு. புரியுதா? இதுக்கு பேர் சன்னியாசம். ஓகே, ஜடம் சொல்லுவான். நம்மள சொல்லிட்டு போட்டுமே, நான் ஜடமா தானே இருக்கேன். ஓகே, பாடி மைண்ட பார்த்து சொல்றான் ஜடம்னு ப்ரூவ் பண்ணிட்டா. ஓகே, நான் அதுதான் கஷ்டப்பட்டு கத்துன்னு இருக்கேன். கஷேத்திரம்னு சொல்லிட்டு போட்டுமே, ஜடம் அப்படின்னு கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். எப்படி நீ கிளாஸுக்கு போவோம்னு தெரிஞ்சுட்ட? புரியுதா? இது கோவம் இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுடுவான். நீ அங்க இருக்கிற மாதிரியே பிரசன்ஸே விட்டுடுவான். ஓகே, புரியுதுல? அதுதான் சந்நியாசம். புரியுதா? சோ இங்க என்றது என்னன்னா, காஷாயம் முடிச்சுட்டு கர்மத்தெல்லாம் விடுறது சந்நியாசம். அது ஒரு விதமான சந்நியாசம். ஓகே, 2வது சந்நியாசம் தான் இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா மென்டல் ரெனன்சியேஷன். எது மேலையுமே பற்று இல்லாமல் இருத்தல். அப்படின்னு என்ன அர்த்தம்? பற்று இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடுறதா? நம்ம கிட்ட இருக்க கம்ப்யூட்டர் இதெல்லாம் அப்படி இல்ல. அது மேல இருக்க சுக புத்தியை விட்டுடுதல். பேஸ்புக்ல இருக்க ஒரு சத்திய புத்தி வச்சிருக்கல பேஸ்புக்ல. ஓகே, முகம் பார்க்காம அவங்கிட்ட போய் சண்டை போட்டு அதை ஒரு கூடி கொலாவி ஒரு உறவு வச்சுட்டு இருக்கான் சில பேர்லாம். அது ஹேங்கிங் ஆயிடுச்சான் அந்த பேஸ்புக். கொஞ்சம் ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே பேஸ்புக் ஆர்வலர்கள் துடித்து போய் விட்டார்களாம். புரியுதுல? பைத்தியம். அது ஒரு பைத்தியம், ஒரு குரூப். ஓகே, யாருக்கிட்டையும் பேரு கட்ஸே கிடையாது. அந்த குரூப்புக்கு கட்ஸே கிடையாது. தான் அட்ரஸ் பேரு முகவரி ஒரு வயல சொல்லிக்க மாட்டான். புரியுதா? சும்மா 10-50 எழுதி விடுறது. புரியுதா? அதுல ஒரு எக்ஸாஸ்ட் ஆயிடும் அவனுடைய கற்பனை எல்லாம். புரியுதா? யாராவது இங்க பேஸ்புக் பார்க்க போறேன், அதனால பண்ணுங்க. அதெல்லாம் நல்ல விஷயத்தை போட்டுட்டே இருங்க. புரியுதா? இப்ப நேற்று கிருஷ்ண ஜெயந்தி நடந்ததுல அதெல்லாம் போட்டோ அதுல இது பண்ணுங்க. என்ன சொல்றது, அது ஒட்டுறது. ஓகே, அதுல ஸ்டிக் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. புரியுதா?
இதெல்லாம் பாசிட்டிவா ஒரு பக்கம் பண்ணிட்டே இருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது திருந்தத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, சரி போட்டோம். இது அந்த சுதந்திர தினத்தப்போ நம்ம சிஎம் அழகா பேசியிருக்காங்க. பகத்சிங் என்ன பண்ண முடியும், என்ன உங்களுக்கு கடைசி ஆசை என்னவென்றால் அப்படி கேளுன்னு சொன்னா, பகத்சிங் என்ன சொன்னா, என்ன தூக்குல போடாத, என்ன சுட்டுக்கொள்ளு அப்படின்னு. ஓகே, ஏன் என்னது தூக்குல போடாத, என்னுடைய பாரத பூமியில இருந்து நான் வெளியில போயிடுவேன் நான், அதனால சுட்டுக்கொள்ளா இந்த சரீரம் பூமியில விழும். அப்பேற்பட்ட தியாகிகள் வாழ்ந்த நாடு, அதனால தியாகிகளுக்கு எல்லாம் பென்ஷன் அதிகப்படுத்திருக்காங்க நம்ம சிஎம். நல்ல விஷயம். ஓகே, அதனால எல்லாம் அப்படி அப்படியே தொத்திக்கோ, ஒருத்தனுக்கு தேசபக்தி வச்சுக்கோ, அப்படி அப்படி அப்படியே தொத்திக்கோ, அது டெவலப் ஆகும். ஓகே, திக்விஜய சிங் தவிர. ஓகே, அதனால தியாகம் செய்துடு அமரனாகிடு. இந்த தியாகம் செய்யறதுக்கு ரெண்டு விதமான உந்துதல் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெண்டு விதமான உந்துதல். ஒண்ணு விவேகம், ரெண்டு அபிமானம். இந்த விவேகம் என்றது என்ன, நித்யா நித்யா வஸ்து விவேகம். அனித்தியம்னு புரிய புரிய எல்லாத்தையும் விடுவான். புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஓகே, பட்டினத்தாரில் இருந்து புத்தர் வரைக்கும் இது அனித்தியம் அப்படி புரிய புரிய அது மேல விட்டுடுவான். புரியுதா? சோ அதனால இவரெல்லாம் இடியட் கிடையாது. பட்டினத்தாரோ புத்தரோ இட் நாட் இடியட். ஓகே, அவங்களுக்கு விவேகம் இருந்ததுனால விட்டுட்டா. பல பேருக்கு விவேகம் இல்லாதனால கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவுதான் பிரச்சனை வழிய. நெக்ஸ்ட் அபிமானம். அபிமானம் சாக்ரிஃபைஸ் பண்ணும். இப்ப ஒரு நம்ம பால் திரட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. பால் திரட்டு பண்ணிட்டு இருக்கும் போது அது கொஞ்சமா தான் வரும், படிப்பால் தான் வரும். ஓகே, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த அம்மா வாயில படும்போது அம்மா அப்படின்னு கேட்கும். போதும், உனக்கு இப்பதானே கொடுத்தேன், அம்மா சாப்பிட வேண்டாமா அப்படி அம்மா சொல்ல மாட்டா. என்ன பண்ணுவான், தான் வாயில போட வேண்டியத அந்த குழந்தை கொடுத்துருவான். தான் சாப்பிட்டா 1 யூனிட் சந்தோஷம், தன்னுடைய குழந்தை சாப்பிட்டா 2 யூனிட் சந்தோஷம். புரியுதா? பக்கத்தாத்து குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, மல்டிப்ளை சந்தோஷம். கொடுத்தது இல்ல, கொடுத்து பாரு, பொத்தாம் தெரியல எதுவும் தெரியாத ஒரு குழந்தை கொடுத்து பாரு, அது இன்னும் மல்டிப்ளை சந்தோஷம். அது போல இந்த அபிமானம் இருக்க, தர்மத்து மேல அபிமானம் இருந்ததுனால விபீஷணன் தன்னுடைய உற்றார் உறவினர் மற்ற சொந்தக்கார பங்காளி தாயாதி என்னெல்லாம் கெட்ட பேர் இருந்தாலும், எவ்வளவு ஸ்டேட்டஸ் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் விபீஷணன். அந்த செட்டப்பையே விட்டுட்டு வந்துட்டான். ஆனா போராடினான், முதல் வரைக்கும் போராடினான், எல்லாத்தையும் சொன்னான். கடைசியில ஒத்து வராது போல இருக்கு. அதனால பகவான் ஆப்போசிட்ல இருக்கான், அந்த ஆப்போசிட்டா பகவான் ஆயிடக்கூடாது எனக்கு. ஓகே, பகவான் சைட்ல போயிடும். ஏன்னா தர்மத்தினுடைய நியதி தான் பகவான். புரியுதா? அதனால இங்க எப்படி இருக்கு, விபீஷண எல்லா பேரும் ஒரு மாதிரி பார்க்கிறான் விபீஷண. புரியுதா? எக்ஸப்ட் ஆஞ்சநேயர் அண்ட் ராமா, அவங்க மாத்திரம் தான் பொதுவா பார்க்கறாங்க. ஓகே, எந்த விதமான ராகத்வேஷம் இல்லாம பார்க்கறாங்க. மத்த எல்லாம் ஒரு கண்ணுல பார்க்கறான். இவன் ஏன் இங்க வந்தான் அப்படி அப்படி கஷ்டமான சூழ்நிலை கூட தர்மத்தை கடைபிடிக்க வந்த மூர்த்தி. ஏன்னா தர்மத்துல அபிமானம் இல்ல, தர்மத்துல அபிமானம் இருந்தா எது வேணா மானம் மரியாதை கௌரவம் சொத்து பத்து எல்லாத்தையும் விட முடியும், சாக்ரிஃபைஸ் பண்ணும். திஸ் இஸ் தர்மத்தினுடைய விஷயம். அது போல ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வ.உ. சிதம்பரனார். ஓகே, வ.உ. சிதம்பரம் அட்வொகேட். அவர் பரம்பரை பணக்காரர், உலகநாதனுடைய புள்ள. அவர் பெரிய பணக்காரர். ஆனா அவர் எல்லாத்தையும் துறந்து தேசத்துக்காக, தேச அபிமானம், நாட்டுப்பற்று. ஓகே, நாட்டுப்பற்றுனால அவர் கல்லு உடைச்சி செக்கு எடுத்து சிறைவாசம் ஆனது அப்படி எல்லாம் பண்ணினார். ஏன்? சுதந்திரம் வரணும். அவரு வீட்டுக்கோ அவருடைய சொந்தத்துக்கோ இதெல்லாம் பிரயோஜனப்படாது, பார்த்தாலே ஒண்ணும் தெரியாது. ஆனா வ.உ. சிதம்பரனார் வாழ்ந்த காலத்துல உன் சொந்தக்காரன் கூட வாழ்ந்திருப்பான் இல்லையா, உன் பரம்பரையில வந்தவன். அவனை 2 பேரும் ஞாபகப்படுத்தி சொல்லி பார்ப்போம், நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு டைம் வரைக்கும் கொடுக்குறேன். நீனே ஞாபகம் வச்சிருக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் இவன் ஞாபகம் வச்சுப்பான், போயிட்டான், அவ்வளவுதான் போயிட்டான். வ.உ. சிதம்பரம் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அபிமானம் எக்ஸ்பேண்ட். ஓகே, அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நான் மற்றவர்களுக்காக கொடுக்க முடியும், வாழ முடியும். அதனால பிறருக்காக வாழறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் இது. புரியுதா? ஒரு படியில முன்னேறணும்னா அந்த முன்னாடி வச்ச காலை எடுத்து மேல் படியில வைக்கணும். இந்த படியும் பிடிச்சுப்பேன் அந்த படியும் பிடிச்சுப்பேன், ஒரு படி கூட உனக்கு உதவு பண்ண முடியாது. ஓகே, அதனால
சோ இதுல ரூல் என்னன்னா, ஒன்ன விட்டேனா தான் இன்னொன்னு பிடிக்க முடியும், இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு இதை விட்டாகணும். திஸ் இஸ் லைஃபோட ரூல். அப்போ நமக்கு விடுதலை அடையும் வரை இந்த விடுதலைக்காக போராடணும். சோ இது விஷயம், தியாகம். இந்த காக்கா ஏதாவது எடுத்துட்டு போயிடும், எல்லா காக்கும் துரத்தும். அதை அந்த புத்திசாலி காக்கா என்ன பண்ணுவோம், சில சமயம் டமாண்டு போட்டுட்டு மலையில அந்த கலையில போய் உட்காந்து காக்கா ஆனந்தமா இருக்கு. அதை பிடிச்சுட்டு இருக்க வரைக்கும் எல்லாம் அதை துரத்தும், ஓடிண்டே இருக்கணும். அதனால கடைசியா மகாபாரதத்தில் சொல்றது, தெஜே தேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தஜே கிராமம் ஜனபதஸ்பார்த்தே ஆத்மார்த்தே பிரதிவீம் தஜே. ஒரு குடும்பத்துக்காக ஒருத்த தியாகம் பண்ணலாம், சதா எல்லாத்தையும் விடலாம். ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், தேசத்துக்காக ஒரு கிராமமே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நீ இப்ப எடுத்துட்டு இருக்கும் இந்த ஆத்ம மோட்சார்த்தம், இதற்காக பிருத்திவி என்டையர் ஜகத்தனி விட்டு விடலாம். ஓகே, வேர்ல்டு டிபெண்டன்ட் டு காட் டிபெண்டன்ட். ஓகே, உன்னுடைய பேரண்டேஜ், உன் பேரண்ட், உன் சில்ட்ரன் எல்லாமே விட்டுட்டு காட் புடிச்சுக்கலாம். அப்படி அது ஈஸி, அது சொல்லமா சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கூட ஈஸியா தான் புரியுது. வேர்ல்டு டிபெண்டன்ட் டு காட் டிபெண்ட், அது கொள்கைக்கும் விரோதம் இல்லாம தான் இருக்கு, நன்றா தான் இருக்கிறது. ஆனா விட்டுட்டு முடியுமா? அந்த ஒண்ணுமே பேசாத ஆளு அந்த ஆளை வச்சுன்னு நம்ம என்ன பண்றது, பேசுற ஆள் எல்லாம் விட்டுட்டு இல்ல. மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், தியாகன்றது மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். ஓகே, ஆனா இம்மெச்சூர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. இதுதான் ப்ரொடெக்ட் ஆல்சோ. இனி எத்தனை கிளாஸ் கேட்டாலும் இதுதான் பாதுகாப்புன்னு தெரியும் நமக்கு. இது பாதுகாப்பு இல்ல, ஓய் பகவான் பாதுகாப்பு. அப்போ பிரணஷ்யதி நமே பிரணஷ்யதி, என்ன நம்பினவன் விட்டு போனதில்லை. அகம் பகாமி, நான் கொடுக்கிறேன் உன்னுடைய யோகக்ஷேமம் அப்படின்லாம் சொல்றது யாரு? கிருஷ்ணர். ஆனா கூட நாட் கடைசியில என்னன்னா, ஞானத்துல ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேனைவ அமிர்தத்துவ மானசு. புரியுதுல? இதையும் ஒண்ணு பிடிச்சுப்போம், அதையும் பிடிச்சுப்போம், வரட்டும் இதுவும் மோட்சமும் எடுத்துக்கிட்டோம், அபூர்ணத்தை எடுத்துப்போம், பூர்ணத்தை எடுத்துப்போம். நெவர். புரியுதா? ஓகே, ஒன்ன விட்டாதான் இன்னொன்னு. புரியுதா? அப்ப தியாகம் செய்துடு, அமரனாகிடு. நெக்ஸ்ட் 14வது சாந்தி. இதெல்லாம் பின்னாடி வரப்போறது திருப்பியே, என்ன புரிஞ்சுக்குங்க. இப்ப சொல்றதெல்லாம் 16 இப்ப 17லயும் வரப்படுறது, 18லயும் வரப்படுறது. பகவான் அங்க எம்பசைஸ் பண்ண போறது. முதல்ல கடைசியில பார்த்தாரு, திதிக்ஷஸ்வ பாரத்னு ஒரு வேர்டு சொல்லி பார்த்தாரு, அதுக்கப்புறம் ஃபுல்லா எம்பசைஸ் பண்ணாரு. 16, 17, 18 எல்லாத்திலையும் இந்த சத்துவ குணத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வேலை மிச்சமாயிடும் அப்படி முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக ட்ரை பண்ணிட்டாரு. சாந்தி துவந்துவைகி விமுக்தா சுக துக்க சம்ஜைகி. இங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குன்னு இருக்கட்டும். அதனால எல்லா துவந்துவத்திலிருந்து சமத்துவம் வர வர மைண்ட் காமா இருக்கும். ஓகே, அப்ப மைண்ட் கரணமாக ஆக யுவர் பீஸ்ஃபுல் லைஃப். ஓகே, மைண்ட் கர்த்தா ஆகிற வரைக்கும் ப்ராப்ளம். ஓகே, மைண்ட் அந்த கரணம் சொல்றீங்க, பதம் பதார்த்தம் தெரிய வேண்டாமையா? இது மல்லிப்பூ, ஓகே, இல்ல இது பானை, இது பானை அப்படின்னு சொன்னா வருது பாரு ஒரு ஆத்திரம். மல்லிப்பூ சொல்றேன், என்ன சொல்லு பொருள் ரெண்டு கலந்து இருக்கணும், ஒன்னா இருக்கணும். ஓகே, சொல்லு ஒண்ணு பொருள் ஒண்ணு தனியா இருக்காது. புரியுதுல? அந்த மாதிரி சோ இது இருக்கு. மனசு அந்த கரணம் சொல்லியாச்சு. அந்த கரணம்னா என்ன? கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியாச்சு. அதை கர்த்தா வாக்கினா இல்லையா? கரணமா இருக்கிறது கர்த்தா வாக்கினா இல்லையா? புரியுதுல உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கணும், அந்த கரணத்திலே புரிஞ்சுக்கணும். இதை அதான் ப்ராப்ளம். ஓகே, அதனால அந்த கரணம் அதை கரணமாக்குற வரைக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்குற வரைக்கும் ஒரு சாந்தி வந்துடும், அமைதி வந்துடும். ஓகே, அப்போ மைண்ட் சோ மைண்டுக்குள்ள கிளவுட் இருக்கு. ஓகே, நிறைய ஜாம் பேக்கெட்டா இருக்கு உள்ளுக்குள்ள. அப்ப என்ன ஆயிடும்னா மைண்ட் நாட் ரெலவென்ட் ஃபார் சிரவணம். ஓகே, சிரவணத்துக்கு மைண்ட் கிளாரிட்டி ஆகணும், அப்பதான் அது ஞானமாக முடியும். ஓகே, முன்னாடி தமக சொன்னாரு, இதுக்கு பேர் சமகான் பேர். ஓகே, நெக்ஸ்ட் 15 அபைஷுணம். அபைஷுணம்னா பைஷுணம்னா கோல் மூட்டுறது, புறம் கூடுறது,
மற்றவர்களுடைய குற்றம் குறைய சொல்லிட்டே இருக்கணும். ஓகே ஓகே, இது ஒரு வியாதி கூட. ஓகே, இங்க என்ன சொல்றாரு தமிழ் நூல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓகே, நித்தியபடி பாராயணம் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். விட்டுவிட கூடாது. அந்த செப்டம்பர் 21க்கு பிறகு அப்படியே டிராப் பண்ணிட கூடாது. அப்படியே நீங்க ஆத்துல விளக்கேற்றி வச்சு விஷ்ணு சாஸ்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். ராத்திரி சொல்லட்டுமா, ராத்திரி சொல்ல வேண்டாம், காலையில எழுந்தோன்னு சொல்லிட்டு அப்புறம் போ. என்னி ஒர்க் காலையில ஒரு 10-15 நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் ஒர்க். புரியுதா? அப்படி பண்ணணும். இல்லைன்னா அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடு. புரியுதா? அது பல நாள் சாப்பிடுறது மாதிரி சாப்பிடாத மாதிரி ஆயிடும். ஓகே, டாக்டர் கேட்பாரு, விஷ்ணு சார் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? அப்படி ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுதுல? அப்ப சுனம் கோல் மூட்டாம இருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் நூல் சொல்றது, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். புரியுதா? பொல்லாங்கு சொல்லக்கூடாது. மற்றவனுடைய குற்றம் குறைகளை பத்தி ரிப்போர்ட் பண்ணாத. அது ஒரு ஹேபிட்டா இருக்கு சில பேருக்கு. தாங்கிட்ட தன்கிட்ட இருக்க முடியாதனால நன்னா சாப்பிடுறது, நன்னா தூங்குறது, அப்புறம் டயர்ட் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்றது, இதெல்லாம் தான்கிட்ட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. புரியுதா? அது போல தன்கிட்ட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை டிரான்ஸ்பர் பண்றது, இன்னொருத்த பத்தி காஸ்மிக் பண்றது, பத்தந்தி சொல்றது, அது ஒரு ஜாலி. ஓகே, ஜாலியோ ஜாலி. ஓகே, அவன் என்ன சொன்னது, அவன் இப்படித்தான் பாவ, ரொம்ப மோசம் பாவ அப்படின்னு சொல்ல ஒரு ஆனந்தம் வரும் பாரு, ஒரு சுகம். ஒரு சுகம் இருக்குல்ல அதுல இல்ல. அதுவும் நம்ம பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா அவ்வளவுதான், போயே போச்சு. அதெல்லாம் நைஸா பேசும் மைண்ட். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம். அது பம்பு பேசக்கூடாதுன்னு, பம்பே பேசக்கூடாது. ஓகே, வேதாந்தின்றது பம்பு பேசக்கூடாது. இதெல்லாம் ஆசூர குணம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டா 16வது பூதேஷு தயா அத்வேஷ்ட சர்வபூதானம் மைத்திர கருணை ஏவச்ச. அதுதான் இது ஃபார்ம். ஓகே, எல்லா உயிர்களிடம் பரிவு இருக்கணும், பண்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். அதனால இந்த அக்டோபர் 7ஆம் தேதி விவேகானந்த ஜெயந்தியோட 100ஆண்டு விழால இந்த இன்ஃபோசிஸ் ஹால்ல பேசியிருக்கேன். ஓகே, இந்த டாபிக் தான் பேசியிருக்கேன். சோ அதனால இதுல வேதாந்தினம் மைண்ட் முதல்ல கணிஞ்சிருக்கணும். அந்த மைண்ட் என்ன கணிஞ்சிருக்கணும், மத்தவால பத்தி யோசிக்கணும். புரியுதா? அந்த இருக்கணும். இப்ப பிரதமருடைய சுதந்திர உரை இருக்க, எல்லாரையும் மனசு இதுவா இருக்கணும். ஓகே, கன்விக்ஷனா இருக்கு. பிகாஸ் அந்த சுதந்திர தின உரை. அதனால வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். ஓகே, ஒரு பயிர் வாடினா கூட அவரால் ஒத்துக்க முடியல, அப்படி சொல்றாரு. தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். புரியுதா? அதனால மகாகவி பாரதி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தனால, புலவர்கள் இந்த ஏழ்மையை ரெண்டு கலந்துருக்கும். புரியுதா? அவன் ஒய்ஃப் செல்லம்மா இருக்கால, ரொம்ப ரொம்ப நல்லவப்பா, என்ன திதிக்ஷா, என்ன பொறுமை. ஓகே, ஆத்துக்கார சொன்னதை அவருடைய பார்வை கூட தாண்டி போனதுல என்ன உத்தமி அவ இல்ல. ஓகே, அவன் அந்த செல்லம்மா எங்கேயோ கடனோட, இவரு அப்படியே தார்பூர்னு பழுவார் இவரு. ஓகே, எப்பயும் வெடிப்புற பேசுதான். எங்கேயோ கடன் வாங்கி அரிசி வச்சிருந்தா இவர் வந்தாரு. முத்தத்துல அரிசி இருந்தது. அவன் என்ன கொடுக்குறவ எப்படி கொடுப்பா, ரேஷன் கடை அரிசி. புரியுதா? இதான் கல்லு மண்ணு எல்லாம் கலந்துருக்கும், அதெல்லாம் எடுக்கணும். இப்படி போட்டு எடுப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இவர் என்ன ஸ்டவ் வாங்கி கொடுத்துருக்காரு, அது இது இருக்கும், நல்ல தங்கால் மாதிரி இருந்தாவ, கஷ்டப்பட்ட பாவம். லட்சியவாதிகளை மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதனால இந்த சிட்டுக்குருவி இருக்கிறவரு அது இப்படி 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 எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தது. ஓகே, இவர் பார்த்தார், ஒரே ஆனந்தம் இப்படி உட்கார்ந்தாரு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து எல்லா மொரத்தையும் தூக்கி போட்டார். ஒரே கிச்சு குச்சு குச்சு, ஒரே சந்தோஷம், ஆனந்த எல்லையில இருக்காரு. பக்கத்துல இப்படி திடீர்னு பார்த்தா அவன் இப்படி இப்படி கை, நான் இவ்வளவு சந்தோஷம் கரப்புரண்டு ஓடுறது, நீ எப்படி இருக்க, திடீர்னு ஸ்ட்ரைக். ஓ, மத்தியானம் பூவா இல்லையா, ஏற்கனவே 2 நாள் பூவா இல்ல, போட்டோம், இது 3வது நாளா இருக்கட்டும். அத்தனை உயிர்களிடத்துல அன்பு தயை, புரியுதுல? அது புரியுதா? இந்த மாதிரி ஒரு 10 பேர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நல்ல பால், அதுல தேனு, இதுல இது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் போட்டு சுண்ட காய வச்சு, சத்த இருங்க வாங்க எல்லாரும் என்னோட அப்படி சொல்லிட்டு போய் பாரத மாதா சாப்பிடு, அம்மா சாப்பிடுமா, உனக்கு யாருமா கொடுப்பா, நாங்க தான் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்குமே, பூமியில கொண்டு போய் கூப்பிட்டு. இதெல்லாம் பைத்தியமா இருக்குல்ல, இது ஒரு பைத்தியம், தேசபக்தி பக்தியம். அதனால இதெல்லாம்
பறவைகள், செடிகள், கொடிகள் அப்படி எல்லாம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டுகள், மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறுமையும் விளங்குக, துன்பம் அடிமையும் நோவும் சாவு நீங்கி சார்ந்த பல்லுயிர்களாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இப்பொழுது எனக்கு வரத்தினை அருள்வாய். ஆதி மூலமே அனந்த சக்தி குமாரனே, சந்திரமௌலி, நித்திய பொருளே சரணம் 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 இங்கு உனக்கே. என்ன பாட்டு, கவிதை. அத்தனை பல்லுயிர்களுக்கும் அவருடைய மனசு எக்ஸ்பேண்ட். இந்த எக்ஸ்பேண்ட் மைண்ட் தான் வேதாந்த மைண்ட். உனக்கு ஒரு 4-5 பேர்லயே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலன்னா அது என்ன மைண்ட்? அது நாட் ரிலீஜியஸ் மைண்ட். ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். மனக்கசிவு ஏற்படும். மற்றவருடைய கஷ்டத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, ஏன் கஷ்டத்தை தாங்கிக்கிற பாக்குறாளா? அப்படி கேட்கக்கூடாது. ஓகே, உன் கஷ்டத்தை ஒருத்தன்னு பார்க்க மாட்டான். புரியுதா? அதனால வெறுப்பு காட்டுவது அரக்கர் குணம், மன்னிப்பது மனித குணம். இந்த மன்னிக்கிறது ஒரு பெரிய சக்தியாக்கும். நாட் ஆர்டினரி திங். ரொம்ப பெரிய சக்தி அது மன்னிக்கிறது. ரொம்ப மைண்ட் மெச்சூரிட்டி இருந்தா தான் மன்னிக்க முடியும். அப்புறம் என்ன, அதை தாண்டி போறதுக்கு தான் சத்துவ குணம். அன்பு காட்டணும். நம்ம வெறுக்கிறவால கூட அவ மேல டு லவ், அன்புனால இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்து விட வெக்கி குனிற அளவுக்கு நாம அவருக்கு பூஸ்ட் பண்ணி விட்டோம். புரியுதுல? இதுதான் இது ஒரு நல்ல ஒரு இது, ஒரு ஃப்ரீவில். புரியுதா? நம்மள எவன் வெறுக்கிறான்னு பார்க்கணும். புரியுதா? ஃபுல்லா நமக்கு சம்பந்தம் அவனை ஃபுல்லா குளிப்பாட்டி விட்டோம். புரியுதுல? ரொம்ப ஈஸி அது. ஓகே, 17 அலோலுப்தவம். அலோலுப்தம்னா கவர்ச்சிகளுக்கு இரையாகாதே. ஏன்னா இந்த என்டையர் வேர்ல்டு பிரகிருதி சொல்றோம். பிரகிருதி என்னது? மாயா, மாயிகம். அப்ப இந்த உலகம் முழுக்க நம்மள டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கும், டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கும். வா 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 அப்படின்னு இழுக்கும். அப்படிதான். எதுக்கும் இரையாகி விடாதே மகனே. ஓகே, உன்னுடைய லட்சியத்துல தீவிரமா இரு. லட்சியத்துல தீவிரமா இருந்தனா நீ எதுக்கு இரையாக மாட்டாய். இவன் தீவிரமா இருந்ததுனால மேலோகத்தில் போய் ஊர்வசி அவ வசியம் பண்ணினா கூட, ஓகே, அந்த சொல்ற உன்னை கூப்பிட்டான் அர்ஜுன் அப்படின்னா அவன் அப்படியே ஜோடி சிங்காரிச்சு அப்படியே வைக்க நானியோட வந்தா. சரிம்மா, இப்ப இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் பேசணும், உன்னுடைய டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே போயிட்டா. என்ன போயிட்ட நீ அப்படி சொன்னா. சோ அதுக்கப்புறம் சாபம் விட்டாவ. புரியுதுல? வேண்டாம் சொன்னா. அந்த மாதிரி தேவேந்திரன் பையாம. ஓகே, ஒரிஜினலே. அதனால சோ ஊர்வசியை கூட துக்குடா தூக்கி போட்டான். புரியுதா? அதுல கவர்ச்சிக்கு இதுவாக கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அர்ஜுன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரென்த். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊர்கா நோயாளி பக்கத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த இதற்கான இந்த சுகர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட் பக்கத்தில் ஸ்வீட் இருக்கவே படாது. ஓகே, நான் ரொம்ப கண்ட்ரோல் தான் அப்படின்னு நவர். ஓகே, ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். ஓகே, அவா இருக்கணும், இவ இருக்கணும். ஆனா அங்கதான் போய் பேச தோணும். ஓகே, அங்க போய் வாலண்டரியா வயலண்டா போய் அங்க பேசுவோம். புரியுதா? பேசப்படாது. பெண் பெண் கிட்ட பேசணும், ஆண் ஆண் கிட்ட பேசணும். புரியுதா? எப்பயாவது உனக்கு குடுக்கல் வாங்கலா இருந்தா மாத்திரம் பேசணும். புரியுதா? மற்ற இடத்துல பேசாம இருக்கிறது உத்தமம். ஏன்னா வாலி இருக்கான்ல, வாலி கிட்ட போய் நின்னா என்ன ஆகும்? எதிரனுடைய ஆளு பாதி சக்தி எழுந்துருவான். நம்ம இந்த மாதிரி உலக கவர்ச்சிக்கிட்ட போய் முன்னாடி நின்னா உன்னுடைய 1/3 இருக்கு இல்லையா, 3/4 புருஷார்த்தத்தை கலபக். புரியுதுல? அப்ப ஏற்கனவே புருஷார்த்தத்தை இவ்வளவு நாள் சொல்லி சொல்லி மோட்டிவேட் பண்ணிருக்கோம். ஒரே நேரத்தில் படஸ்கன் போயிடும். பி கேர்ஃபுல். அலுலுப்துவம். சுகர் வச்சாரு, இது சுகருக்கு ஜனகர் வச்சாரு. அந்த கிண்ணத்தை தூக்கிட்டு வா உலகம் முழுக்க அப்படின்னு சொன்னாரு. எல்லா அட்ராக்டிவ் சீசன். அவனுக்கு இந்திரியங்களா பிரசாதமா இருந்தது, அமைதியா இருந்தது. அதுதான் அலோலுப்துவம். ஓகே, அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, புத்தா பத்தி சொல்றாங்க. அலோல சக்ஷு யுகமாத்திர தர்ஷிகி யுதந்திர மத்த காமி சச்சரா பிக்ஷாம்
சது பிக்ஷு வர்யா, நிறைய பிக்ஷு வருகிறார்கள். இந்த பிக்ஷுல யார் புத்தன்? இதுல கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்னா, எந்த ஒரு ஆளு அலோலு சக்ஷுகு, இந்த கண்ணுல இருந்து படபட அலப்பாஞ்சில இல்லாமல் கண்ணு பார்த்த வெச்ச கண்ணா இருக்கிறது, அசையாமல் அலையாமல் அப்படி இருக்கிறவன் புத்தன். ஓகே. எந்த ஆளு யுக மாத்திர தர்ஷி, தன்னுடைய நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தை மாத்திரம் பார்த்து அடி எடுத்து வைக்கிறானோ, தூர இந்த பிரைட் டிம் லைட் கார்ல, அந்த பிரைட் லைட் நாட்டு சாதுக்கு ஒத்து வராது. ஓகே, ஞானிக்கு ஒத்து வராது. டிம் லைட் என்ன, கிட்டக்க இருக்கிறத காட்டுறது. ரொம்ப தூரம் இருக்கிற லைட் வந்து போகும்போது தான் காட்டும். ஓகே, அது தேவையில்லை, ஹைவேஸ்க்கு தான் முக்கியம். ஓகே, லோக்கல்ல வந்து நம்ம மாம்பழத்துல வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்க, அந்த லைட் போடக்கூடாது. மாம்பழத்தில் ஓட்டுற வரைக்கும் டிம் லைட் தான் போடணும். புரியுதா? அது போட்டா போறோம், உனக்கு இருக்கிற பள்ளம் இல்லாம இருந்தா போறோம். ஓகே, நீ அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவேன். புரியுதா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவேன். புரியுதா? இதெல்லாம் விழுந்து ஆள்லாம் இருக்கான். அதுல அலோலோ சக்ஷுகு யுகமாத்திர தர்ஷிகு யுந்திரித மந்தகாமி, இந்திரிய பிரசாதத்தோட மெதுவாக நடக்கக்கூடியவர்கள். புரியுதா? அப்படி அலோலுப்தா. அப்ப வெளியில உள்ள இருக்க பொருள்ல இவனுக்கு அட்ராக்டிவ் இருக்காது, அலோலுப்தம். நெக்ஸ்ட் 18 மார்தவம். மார்தவன்றது மென்மை. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர். மென்மை இது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஒரே ரஃபா ஆயிடுச்சு, ரூடி ஆயிட்டாரு. வஜ்ரா தபி கட்டோராணி மிருதூணி குசுமா தபி லோகாத்தரணம் சோத்தமசி கோனு விஜ்ஞாதம் அர்ஹசி. கீதா கிடையாது, சுபாஷிதம். அதனால ஞானி எப்படி இருப்பான்னா, தன்னுடைய மனச தன்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு கர்ண கடூரமா வச்சுப்பான், வஜ்ர மாதிரி. மற்றவர்கிட்ட ஆக்டிவிட்டிஸ் டிரான்சாக்சன் பண்ணும்போது புஷ்பம் மாதிரி, பிளவர் மாதிரி வச்சுப்பான். புரியுதா? அஜ்ஞானி எப்படி இருப்பான்னா, மற்றவர்கிட்ட டீல் பண்ணும்போது கடூரமா நடந்துப்பான், பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு. ஆனா தன்கிட்ட இருக்கும்போது தன்னை எல்லாரும் வந்து புஷ்பம் மாதிரி என்ன வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகே, இது அஜ்ஞானி, இது ஞானி. அதனால மென்மை வேணும், நாம் மிருதுவா நடக்கணும், மிருதுவா பேசணும். ஓகே, குழந்தைய வந்து அடியாத மாடு படியாது, கண்டிச்சு வளர்க்கணும். ஆனா அதே நேரத்தில் அது வந்து கடூரமா வளர்ந்துடக்கூடாது. புரியுதா? கேர்ஃபுல்லா வளர்க்கறதுக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, சான்றோர்கள் தன்னிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள், பிறரிடத்தில் மென்மையாக நடந்து கொள்வார்கள். ஹரின்றது வெக்கம், அச்சம், நாணம், பயிர்ப்ப, சங்கோச்சம், நாணம், கூச்சம், இதெல்லாம் போயிடுச்சு நம்ம ஊர்ல இருந்து, நாட்டில இருந்து. எல்லாம் ஒரே கத்துறது தான் ஆயிடுச்சு. ஓகே, அடக்கத்தினுடைய வெளிப்பாடு. புரியுதா? அதனால நம்முடைய குணத்துல, நம்ம குணத்தை பத்தி வந்து யாராவது புகழ்ந்தாங்கன்னா நாணம் இருக்கணும், சங்கோச்சம் இருக்கணும். பண்ணக்கூடாது. புரியுதா? சப்போஸ் நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தா கூட நிறைய அட்ஜெக்டிவ் போடக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் நல்ல குணங்கள். நிறைய அட்ஜெக்டிவ் போட்டுனா போயிடுச்சு. அகாரிய கரணே சித்தஸ்ய சங்கோஜஹா ஹரிஹி. செய்யக்கூடாத விஷயத்தில் மனதில் வருகின்ற ஒரு விதமான பாவனா சங்கோஜம், வெக்கம், வெக்கப்படணும். புரியுதா? சில பேர் வந்து லஞ்சம் கொடுக்கறதுல வெக்க இருக்கா, லஞ்சம் வாங்குறான கேட்டு வெக்கமே போயிடுது, சத்தம் போட்டு கேட்கிறான், எனக்கும் பார்த்து கொடுங்க அப்படின்னு. எவன் வீட்டு காசு எவன் கேட்கறது? ஓகே, அதெல்லாம் மென்மையை போயிடுது நம்ம நாட்டில இருந்து. அதெல்லாம் நமக்கு இருக்கணும், இதெல்லாம் ரிஃபைன்டு மைண்ட். ஓகே, அச்சாபலம். அச்சாபலன்றது சரீரத்துடைய சபலம். சில பேர் கால் ஆட்டின்டே இருப்பான், இது பண்ணணும், மூக்க இது பண்ணிட்டு இருப்பான். ஓகே, சரீரம் இதெல்லாம் வந்து என்னன்னா ரெஸ்ட்லெஸ் மைண்டோட எக்ஸ்பிரஷன். ஓகே, மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா கொதிச்சுன்னு இருக்கும். அந்த கொதிக்கிறவன் இப்படி அப்படி பாத்துக்கீங்க. நிறைய பேர் அப்படின்னா பாத்துக்கணும், நானே அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்ல முடியாது. ஓகே, சேஷ்ட பண்ணக்கூடாது. பிஜுட்டி கேரக்டர். ஓகே, இதுல சாப்பலம். ஓகே, இதுல வந்து இந்த நோ டென்ஷன். டென்ஷன் எதுக்கு ஆகிற, நடப்பது நடக்கும். புரியுதா? அதனால எக்ஸ்ட்ரோவர்ட்டடா மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகாத, அந்த சேஷ்ட வேண்டான்னு சொல்றாரு பகவான். ஓகே, நெக்ஸ்ட் தேஜஹா 21. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் அத்தியாயம் என்ன, அந்த தேஜஹா. நெக்ஸ்ட் ஸ்லோகா சாந்தி, பொலிவு. ஓகே, அதாவது இது தேஜகனா, என்ன யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? யாரையும் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண விடப்படாது. புரியுதா? இது ஒன்னு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது நான் வந்து ஐ எம் நாட் டோர் மேட்டர். ஓகே, போற வரவனா மிதிச்சிட்டு போறதுக்கு. புரியுதுல? ஓகே, அது போல நான் மற்றவர்களை மதிக்கணும்,
அது போல மத்தவங்க என்ன மதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஓகே, அது கீதா ஸ்டூடெண்ட்னா ஒரு எள்ளுக்கு கீரையா இருக்கும், எக்காலமா இருக்கும். எவன் வேணா போறோம் வரலாம், நீதான் கீதா போயிட்டு சத்துவ குணத்திருக்க, நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லணும். அப்படி கிடையாது. ஓகே, அதனால ஏமாறாதே ஏமாற்றாதே, புரியுதா? அதனால ஏமாறவும் கூடாது ஏமாற்றவும் கூடாது. ஓகே, சில இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவன் பண்ற மாதிரி விட்டுண்டோம். ஆனா நாம உஷாரா இருக்கணும். புரியுதுல? சில பேர் நம்ம ஏமாந்த புலியா இருக்கிற மாதிரி நடந்துக்கணும், நடிக்கணும். ஆனா அங்க ஒரு சிச்சுவேஷனுக்காக நிஜமாவே ஒரு பையன் என்ன ஏமாத்த விடப்படாது. நான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? நானா கொடுத்துருவேன் 10,000 ரூபாய், நீ ஏமாத்திய எனக்கு ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால நமக்கு யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணினா எரிஞ்சு விட வேண்டாம். இப்ப வவ்வுன்னு. ஓகே, அதுக்கு முன்னாடி சமாதான பேத தண்ட, கடைசியில தண்டம் கொடு, பனிஷ்மெண்ட். therefore no nonsense attitude is தேஜகா. ஓகே, காந்தி பொலிவு. ஓகே, இது க்ஷமா. க்ஷமான்றது என்ன? 13வது அத்தியாயத்துல சொன்னாரு சாந்தி. 2வது அத்தியாயத்துல திதிக்ஷ ஸ்வபாரத, திதிக்ஷ டாலரன்ஸ். ஓகே, க்ஷமா. இங்க சங்கரர் என்ன சொல்றாருன்னா அக்ரோதகா க்ஷமா கான்ட்ராஸ்ட் பண்றாரு. ஓகே, சோ அக்ரோதகன்றது கோபத்தை வந்து ஹேண்டில் பண்றது. ஓகே, இங்க க்ஷமான்றது என்ன பண்ணா கோபமே வரப்படாதுன்றார் சங்கரர். ஆனா மனோ தத்துவத்துல வந்து கோபம் வந்தா கோபப்பட்டுடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க கோபமே இல்லாதவங்களை பார்க்க முடியாதுன்ற. ஓகே, மனோ தத்துவப்படி. நம்ம சாஸ்திரப்படி உண்டு சங்கரர். ஆனா அவர் பதில் சொல்லல, எப்படி சொல்லல. அப்ப நம்ம கோபம் வருமோ வராதா? ஓகே, கோபம் வரக்கூடாதுன்னு அதான் வந்து தொலைறது. அப்புறம் என்ன எப்படின்னா அதுக்கு முன்னாடி போ காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவ. எக்ஸ்பெக்டேஷன் உள்ள இடத்துல கோபம் வரும். therefore எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதே. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் குறைய குறைய கோபம் குறையும். புரியுதா? therefore நான் பைண்டிங் டிசைர்ஸ் வளர்த்துக்கோ. புரியுதா? அப்போ இந்த நிறைய பசங்களுக்கு இப்ப யங் பீப்புளுக்கு ஒபீடியன்ட்ன்றது புரியவே இல்லை. அவளுடைய டிக்ஷனரி படி ஒபீடியன்ட் ஸ்லேவரி. ஒபீடியன்ட்ன்றது ஒரு மாட்டு பொண்ணு வந்து இப்ப வந்து ஒபீடியன்டா இருக்கிறதுனா என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறான் மாமியார். ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரீமா போய் இந்த பாரு மாமியார் கத்துன்னு கத்துறா, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், உயிர் போற மாதிரியே தூங்கும் போது தாலியை கட்டி பக்கத்துல வச்சு படுத்து தூங்கினா அத போய் கத்துன்னு கத்துறா. தெரியல, பண்பு தெரியல, கலாச்சாரத்தை ஒரு இதுவும் தெரியல. இத வந்து இந்த ஒபீடியன்ட் வர்றதுக்கு குழந்தைங்களை வந்து நறுக்குன்னு வளர்த்துக்கணும். புரியுதா? ஆரம்பத்தில் வளர்த்து ஒபீடியன்ட் வரணும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து இதுல இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல குழந்தைகளை வந்து அடிக்க கூடாது, கிள்ளக்கூடாது, முறைக்க கூடாது. அது என்ன தப்பு பண்ணாலும் ஸ்மைல், ஒபீடியன்ட்டே போயிடும். புரியுதா? அதனால ஒபீடியன்ட் டெவலப் பண்ணணும் குழந்தைகள் இருந்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இருக்க. அப்போ அந்த ஒபீடியன்ட் இருக்கணும். அந்த மனசுல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தா, உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இல்ல நான் பைண்டிங் டிசைர்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கா கோபமே வராது. ஏன்னா எங்க பற்றுக்கோ அங்கதான் கோபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. திருத்தி இதுக்கு வரத்துக்கு என்ன பண்ணும்? உறுதியா இருக்கணும், வில் பவர் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, அதுல சமுத்திர மதனம் அண்ட் கங்கா அவதாரணம்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் அடையிற வரைக்கும் சொல்றேன். நீங்க 18வது அத்தியாயம் வரைக்கும் வில்லு இருந்ததுன்னா இதுக்கு அங்க நம்ம விவரமா பார்க்கலாம். ஓகே, சௌச்சத்தை பத்தி பிரதமரே பேசுறது, நான் என்ன பேசுறது? ஓகே, சுத்தமா வச்சுக்கோங்க. புரியுதா? அத்ரோகா. அத்ரோகம்னா இது வந்து அகிம்சா மாதிரி. இங்க என்ன சொல்றதுன்னா அத்ரோகனா கையை கூட உங்க கட்டையிடுற அப்படி கூட சொல்லக்கூடாதான் சங்கரர் சொல்றாரு. ஓகே, எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றார். ஓகே, அதனால ஹிம்சை கூடாது. அதாவது நம்மளை நம்பினவர்களை கைவிடப்படாது. ஓகே, ரொம்ப ரொம்ப துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாத்தி துரோகம் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்மள ஒருத்தர் நம்புறாங்கன்னா அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மள சாதாரணமா யாரும் நம்ப மாட்டாங்க. புரியுதா? இன்கேஸ் யாராவது நம்பினாங்கன்னா அவங்கள நம்ம காப்பாத்துறது நம்மளுடைய பொறுப்பு. அத்ரோக. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னு முடிக்கிறாரு? நாதிமானிதா, அமானித்துவம். ஓகே, உங்களுக்கு தெரியும், கர்வம் கூடாது. கர்வம் நமக்கு பெரிய இடைஞ்சல், அதை விட்டுடுங்க அப்படி சொல்ல. இதெல்லாம் இருந்தா சத்துவகுணம் மேலோங்கி அவன் தெய்வீக சம்பத்தா மாறுவான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.